வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட எம்டிஸ் அண்ட் ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கின் கேர், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் இந்த இயர் நான் வந்து எம்டி பண்ண ப்ராடக்ட்ஸும் அண்ட் ரீஸ்டாக் பண்ணிட்டு எனக்கு வேணும் இது அகைன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி 2 ட்ரே வந்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து எம்டிஸ், இது ஃபுல்லாக வந்து ரீஸ்டாக் ஐட்டம்ஸ். பார்க்குறது தெரியும், ஃபுல் பாக்ஸோடவே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எம்டிஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ எம்டியில் எதனா நான் ரீஸ்டாக் பண்ணால் அதை நான் அப்போவும் வந்து காமிச்சிடுறேன். ஸோ என்னோட எம்டி ஸ்ட்ரேல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாதிரி டப் நான் வந்து ஒரு 10-20 கூட யூஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்குது இது இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் நான் க்ரீஸியாக இருக்கும், ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அந்த மாய்ஸ்சரும் வந்து லைக் த்ரூ அவுட் த டே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கும் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இது ஒரு மஸ்ட் ப்ரை தான் நினைக்கிறேன். இது நான் எம்டி பண்ணாலுமே எனக்கு அகைன் ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம் இது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 01 வார்ம் ஷேட் அப்படின்ற ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட கரண்ட்டாக 2 எம்டி பாட்டில்ஸ் இருக்குது. பட் நான் இந்த இயர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 பாட்டில்ஸ் காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நான் ரீஸ்டாக்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லைக் நல்ல ஒரு கவரேஜ் இருக்க கன்சீலர்னா நான் கண்டிப்பாக இதான் சொல்வேன். என்னோட கோ டு ஒரு கன்சீலராக அதான் இருக்குது. நான் டக்குன்னு எங்கன்னா வெளியே போகிறேன்னா அந்த ஃபவுண்டேஷன்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்கு. ஜஸ்ட் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறத மட்டும் ஹைட் பண்ணுறதுக்காக கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு மேலே பவுடர் வச்சு செட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதில் இந்த வருஷத்தில் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 டியூப்ஸ் வந்து காலி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் கன்சீலர் நம்ம டே டு டே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டபிள் கவரேஜ் தான், மீடியம் டு பில்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹை கவரேஜ்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ். அண்ட் இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஷ் ஆகாது. சில கன்சீலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிறகு நம்மள ஒரு மாதிரி ஆஷ் ஆகிற மாதிரி இருக்கும். டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புளுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கன்சீலர் தான் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மெபிலினோட காம்பேக்ட் பவுடர் இது. பாருங்க எப்படி நான் எம்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் நான் ஒரு 2 எம்டி பண்ணியிருப்பேன். 1 ரீஸ்டாக் பண்ணிட்டேன் இப்போ நான் ஆல்ரெடி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து சூப்பராக இது பிடிக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 310 ஷேட் வந்து லைட்டாக தான் இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா இந்த பவுடர் வச்சு செட் பண்ணும் போது அது செட்டில் ஆகும் போது என்னோட ஸ்கின் டோனுக்கே வந்து செட்டில் ஆகிக்கும். ஸோ இந்த ஷேட் தான் நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரரும் வந்து கொடுத்துருப்பாங்க அடியில் ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கும். அண்ட் இங்கே ஒரு மிரரும் இருக்கும். ஸோ இது இந்த காம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு இல்லை ஹேண்ட் பேக்லேயே போட்டு வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப காம்பேக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. உங்களுக்கு இங்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லாங் ஸ்டே வேணும், ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறோம், லாங் ஸ்டே லைக் மார்னிங் வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்டே வேணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நம்ம இதை பிளெண்ட் பண்ணும் போதே வந்து அந்த மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸில் நல்ல ஒரு ஸ்டே கொடுக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஹவர்ஸில் கூட இந்த ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே இருந்திருக்கேன். மேக்கப் கலையாமல் லாங் ஸ்டேவாகவே இருந்திருக்கு. ஸோ என்னோட ஸ்கின் டோனுக்கு என் ஃபேஸ்க்கு செட்டான ஒரு ஃபவுண்டேஷனாக இதுதான் நான் சொல்வேன். ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம எம்டிஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெபிலினோட கொலோசல் மஸ்காரா தான். ஸோ இந்த பர்டிகுலர் எல்லோ கலர் மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். லைக் நம்மளுக்கு லென்த்தனிங்காக இருக்கட்டும் இல்லை வால்யூம் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செமையாக பர்ஃபெக்டாக வந்து இது ஒர்க் ஆகும். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், அவங்க இந்த எல்லோ கலர் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்கள் பிரைட்ஸுக்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மஸ்காரா அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்டி பண்ணிவிட்டு ஆல்ரெடி இன்னொன்று வந்து வாங்கி வச்சாச்சு ஸ்டாக்கில். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லாக்மியோட லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி ஆக்சுவலாக நான் இந்த இயர் மட்டுமே 2 வந்து காலி பண்ணிட்டேன். 1 எம்டி பாட்டில் என்கிட்ட இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் எம்டி பண்ண இந்த பாட்டில் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 பர்பிள் போட் சூப்பரான ஒரு ஷேட் இது. டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பிங்க் ஷேட் தேடிங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் லிப்ஸில் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுவும் இந்த லிப்ஸ்டிக் தான். பட் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம அகைன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இது ஓகே அப்படின்றக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட எம்டி ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட டிப் அண்ட் ட்விஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது.
இது வேற லெவல் ரிமூவர். ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த இயர் நான் இதுக்கு வந்து ஷவுட் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு லைஃப் சேவியராக இருக்கும். லைக் வித்தவுட் மஸ் ரொம்ப ஈஸியாக வந்து நெயில் பாலிஷ் வந்து கிளியர் பண்ணிடும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கையில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நெயில் பாலிஷ் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். வித்தின் செகண்ட்ஸில் ரிமூவ் பண்ணிவிடும். இது ஆக்சுவலாக நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து வீட்டுக்கு வந்தப்போ யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களும் வந்து இது என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டு அவங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. லைக் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸோ ஜஸ்ட் பாருங்கள், நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு 2-3 ட்விஸ்ட் கொடுத்தாலே போதும், அழகாக கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு நெயில் பாலிஷை. ஸோ எங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகிருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஹேண்ட்ஸை க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட்டோட வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். டெய்லி வேர் ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐலைனர் தான். இது போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டே வந்து கொடுக்கும். ஸோ முன்னாடி சொல்லிட்டு போய் இந்த ஐலைனர் பற்றி உங்களுக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக ஒரு ஐலைனர் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்சைட்லேருந்து இந்த ஐலைனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் சூப்பராக இருக்கும். நம்ம ஜெட் பிளாக்மாவே இருக்கும். உங்களுக்கு நான் ஸ்வாட்ச் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதா, செம்ம ஜெட் பிளாக்காக இருக்கும் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். நம்ம லைக் ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட இது ரிமூவ் ஆகாது. நம்ம ஒரு ஆயில் இன்ஃப்யூஸ்டு மேக்கப் ரிமூவர் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணி ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணவே முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டே வந்து கொடுக்கும். அண்ட் பாடி லோஷனில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ இந்த 2 பாட்டில்ஸ் இருக்குது, நான் எம்டி பண்ணதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேனே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக ஒரு எம்டி பண்ண ஒரு ப்ராடக்ட். இது பேராஷூட்லேருந்து பாடி லோஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். இவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ வாங்கினது இது. பட் எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் பவரிங்காக இருக்கும். அண்ட் இந்த லோஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஆயில் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்டிக்கியாலாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்கின்லாம் ஷைனியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறனால நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து திருப்பி வாங்க மாட்டேன். வாங்கிட்டேனே அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணி காலி பண்ணது இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்மோட பாடி லவ்வின் பாடி லோஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாடி லோஷன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனிலா கப் கேக் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் வந்து இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைஸாகவும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து வச்சுக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வேணும்னா கண்டிப்பாக இந்த பாடி லோஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம இந்த எம்டி ட்ரே வந்து வச்சுட்டு ரீஸ்டாக் பண்ண ட்ரேல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர்ஸ். ஸோ இது எப்பவுமே நான் ஆர்டர் போடும்போது 2 தான் வந்து போட்டுடும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாட்டி 2 போட்டப்போ இது வந்து பழைய பேக்கேஜிங்கில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ப்ரௌன் லைக் பிளாக் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வர நியூ பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து சாண்டு கலர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பழைய பேக்கேஜில் நான் வாங்கின ஒரு கன்சீலர் அப்படியே ஸ்டாக்கில் இருக்குது. அண்ட் இப்போ வாங்கின ஒன்று ஸ்டாக் இது. ஸோ இந்த கன்சீலர் தான் நான் வந்து அகெயின் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 01 வார்ம் சாண்டு தான் ரெண்டுமே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சியோட ஹெச்டி ஃபவுண்டேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து ஒன்று ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 895 ருபீஸ் போட்டிருக்கு. பட் இந்த ரேட்டுக்கே நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் போயிட்டு ஒரு மேபி ஒரு 600க்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெப்ளினோட காம்பேக்ட் பவுடர். ஸோ நீங்கள் எம்டிஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. அகைன் நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த காம்பேக்ட் பவுடரும் அந்த கன்சீலர் மட்டும் தான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம். ஸோ இதெல்லாம் என்னால் சர்வே பண்ண முடியும், அந்த மாதிரி ப்ராடக்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளினோட இந்த ஒரு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 332 கோல்டன் கேரமல். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நான் எப்போலாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் குட்டி ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை மினிமலாக வந்து ஒரு கவரேஜ் வேணும் அப்படின்ற தோணுறதுல இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். அகெயின் லைக் ரொம்ப ரேர் தான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுனா. பட் இது வந்து நான் லைக் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்து ஒரு 2 பாட்டில் காலி பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த இயர் அகெயின் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன், காலியாகிடுச்சு அப்படின்னு. ஸோ என்னோட மேக்கப் ஜர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண லைனர்ஸ்லேயே ஒரு பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் லைனர்னா அது கண்டிப்பாக அந்த இன்சைட்டோட தான். ஸோ நான் 2 ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தாலே தெரியும் எனக்கு இது எந்த அளவு ஃபேவரட் அண்ட் ஒரு ஸ்டே வந்து கொடுக்கும் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெப்ளினோட கொலோசல் மஸ்காரா. ஸோ இது வந்து நான் ரீஸ்டாக் பண்ணது. ஸோ இது வந்து எம்டி பண்ணது.
இதுவும் அகைன் என்னோட ஃபேவரட் தான். நான் வந்து லைக் மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்காரா தான் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுவுமே நல்லா இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் தான். பட் இதோட ஒரு டாப் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லலாம். இதை விட இது வந்து ஒரு 10% 10-15% வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மஸ்காரா தான் இது. ஸோ நான் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன் அண்ட் இதையும் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். ஸோ மெப்ளின்ல என்னோட ஃபேவரட்டான 2 மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோஸ்லாம் இந்த ஹைப்பர் கலர் மஸ்காரா தான். இந்த லாக்மியோட ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர். ஸோ இது வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன், சீல் பிக்காமல் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட ஓல்டு ஒன். ஸோ இந்த ஷீட் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக ரீஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக பாடி லோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட இந்த கோகோ நரிஷ் பாடி லோஷன் வந்து ஸ்டாக் பண்ணேன். இது நேற்று தான் ஆக்சுவலாக நான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த ஒரு பாடி லோஷன் தான் நான் என்னோட காலேஜ் படிக்கும் போது, வேலைக்கு போகும்போது எல்லாமே ஃபுல்லாகவே என்னோட வார்ட்ரோப்ல இருந்த ஒரு பாடி லோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடி லோஷன் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து புதுசாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த பேராஷூட்டு அண்ட் ப்ளம்மோட பாடி லோஷன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அகெயின் இது வந்து யூஸ் பண்ண போல இருந்துச்சா, இதை நேற்று தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்கும் அண்ட் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நொரிஷிங்காகவே வந்து வச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.